ஹே காய்ஸ், இன்றைக்கான டிப் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் வந்து இப்போது சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து வெள்ளரிக்காய்லாம் வாங்கி சாப்பிடுவோம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால. அந்த வெள்ளரிக்காய்லாம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கழுவிட்டு நம்ம கட் பண்ணி அப்படி சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதில் ஒரு கசப்பு தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி மேலே உள்ளதை லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒயிட் கலரில் பால் மாதிரி வரும். இதை வந்து நல்லா இப்படி தேய்ச்சிட்டே இருக்கணும். தேய்க்கிறப்போ அந்த பால் வரும் இல்லையா, இதை வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை வந்து இருக்காது. இப்போ நான் இதை வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் எவ்வளோ பால் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதை கழுவிட்டு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி கழுவியாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்போ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மை வந்து இருக்கவே இருக்காது. இதே மெத்தடை நம்ம சமையலுக்கு சில காய்களுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, சௌ காயெல்லாம் வாங்கினா அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை போயிடும். இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.